மக்களுக்காக நாங்க பண்றோம். அஜிடேஷன் கிடையாது, இது வெறும் அமைதியான கையெழுத்து இயக்கம். இதுக்கே நீங்க அப்போஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. யாரையும் நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. நானும் விஷயம் வராதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதா என்ன? நானே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நாங்க அப்படி நாங்க லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நாங்க பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்க. நான் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நாங்க லாஃபுல்லா நடந்துக்கிறோம். பொதுமக்களே வந்து போடும்போது நான் என்ன பண்றேன்? என்ன பண்றீங்க நீங்க? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழிசை தலைமையில் கையெழுத்து பெறும் இயக்கம் நடைபெறுவதை முன்னிட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் போலீசாருடன் தமிழிசை வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். எனக்கும் உரிமை இருக்குங்க இங்க நிக்கிறதுக்கு. நாங்க அமைதியா பண்றது நீங்க தான் இப்ப நீங்க கலவரமாக்குறீங்க. நான் சொல்றேன் நீங்களும் தள்ள மாட்டேங்கிறீங்க. கையெழுத்து போறது சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழிசை தலைமையில் கையெழுத்து பெறும் இயக்கம் நடைபெறுவதை முன்னிட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசாருடன் தமிழிசை வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை கே நகர் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டு இருப்பதற்காக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தார். இந்த பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு காவல்துறை சார்பில் எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று காவல்துறை சார்பில் கூறப்படுகிறது. அதனால் இங்கே கையெழுத்து இயக்கம் நடத்தப்படக்கூடாது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையெழுத்து இயக்கம் அமைதியான முறையில் நடத்தப்படுகிறது, இதற்கேன் அனுமதி வழங்கப்படவில்லை என்று காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த கையெழுத்து இயக்கம் அமைதியான வழியில் தான் நடத்தப்படுவதால் ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறது என்று தொடர்ச்சியாக அவர் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் இங்கு 30க்கும் மேற்பட்டோர் இங்கு குவிக்கப்பட்டு கைது செய்வதற்கும் தீவிரவாதி மாதிரி என்ன ரவுண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நான் பொதுமக்கள் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு பேர் என்ன சுத்தி நிக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன சுத்தி இவ்வளவு பேர் ஏன் நிக்கிறீங்க? நான் யாரு? நான் தீவிரவாதியா? எதுக்கு நான் கேட்கிறேன். இது எம்ஜிஆர் நகர். நான் இந்த ஏரியால 40 வருஷமா இருக்கேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் நின்றுட்டு இருக்கேன்.
இப்ப என்ன சுத்தி ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க எனக்கு புரியல. கொஞ்சம் மொபைல் முன்னாடி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், இது அஜிடேஷன் கிடையாது, அமைதியா நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியறதுனால நான் இது அன்லாக்ல என்ன பாருக்குது, நான் உங்க தமிழ் மொழிக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம், உங்க குழந்தைகளுக்காக தான் நான் பாடுபடுறேன். அதனால நீங்க கல்லூரி கிடைக்கிறவங்க நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றேன் வர சொல்லுங்க. அஜிடேஷனும் கிடையாது, அமைதியா நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். அனுமதி சொல்லியிருக்காங்களே மெதுவா வந்து கையெழுத்து வர முடியாது. நான் கையெழுத்து வாங்கிட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழிசை தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்ற நிலையில் அங்கு போலீசாருக்கும் தமிழிசைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.